ஹாய், எனது இனிய உறவுகளே, எப்படி இருக்கீங்க? உங்கள் ரஃபீக். விஜய் அவர்கள் பதவியேற்று இன்றையோட 4 நாளாச்சு. பல பிரச்சனைகள், பல கட்சியோடைய தரப்பில் இருந்து பல கோரிக்கைகள் அவருக்கு முன்னாடி வைக்கப்படுது. ஆனால் அவர் அமைதியாக இருக்கிறாரு. அவர்கிட்ட எதுவும் வார்த்தைகள் வரும்னு பார்த்தா எதுவும் வரல. இதே நேரத்தில் மகளிர் திட்டம் 1000 ரூபா, அந்த பணம் 15ஆம் தேதி ஒவ்வொரு அக்கௌண்ட்டுங்க ஏறிட்டு இருந்துச்சு. அது நாளைக்கு தான் தெரியும். அதுக்கடுத்தபடியாக காலை உணவு திட்டம் ஸ்கூல் பசங்களுக்காக, அது ஜூன் 2ஆம் தேதி துவங்குது. அது அப்போ தான் தெரியும். இந்த மாதிரி பல விஷயங்கள் அவருக்கு முன்னாடி கோரிக்கைகள் வைக்கப்படுது. ஒரு ஜோதிடர், அவரை பற்றியும் பேசுகிறாங்க. லதா மேடம், பிரேமலதா, அவங்க பேசுகிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கோரிக்கைகளும் அவர்கிட்ட கொண்டு போயிட்டுருக்கு. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் என்ன செய்ய போகிறாரு அப்படின்னா தெரியலை. நான் ஒரு பாட்டு ஒன்று எழுதியிருந்தேன் நம்ம நாட்டுக்காக. நாடு போகிற போக்கை பார்த்தா எனக்கு பிடிக்கலை, இங்கே ஏழை ஜன வாழத்தான் இங்கே வழி இல்லை, கத்திரிக்காய் வெண்டிக்காய் விலைய கீழடா, அது ராக்கெட் போல் ஏறுது என்ன கேடடா அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தேன். இந்த பாடல் எழுதி கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆச்சு. ஒரு மெட்டு, நாடு போகிற போக்க பார்த்தா எனக்கு பிடிக்கலே, இங்கே ஏழை ஜன வாழத்தான் இங்கே வழி இல்லை, இங்கே வழி இல்லை, கத்திரிக்காய் வெண்டிக்காய் விலைய கீழடா, கத்திரிக்காய் வெண்டிக்காய் விலைய கீழடா, அது ராக்கெட் போல ஏறுதே என்ன கேடடா, நாடு போகிற போக்க பார்த்தா எனக்கு பிடிக்கலே, இங்கே ஏழை ஜன வாழத்தான் இங்கே வழி இல்லை, இங்கே வழி இல்லை அப்படின்னு இந்த பாட்டு நான் எழுதியிருந்தேன். இது பல்லவி மட்டும்தான், சரணங்கள்லாம் இருக்குது. இது முழுக்க முழுக்க நம்ம நாட்டை பற்றி தான். இப்போ இந்த பாட்டோடைய விளக்கம் இப்போ தான் தெரியுது. இந்த சூழலில் நம்ம நாடு போயிட்டுருக்கு. நம்ம நாட்டோடைய மக்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரியும். ஆனால் நிறைய பேர் ஜாதி அடிப்படையில் பேசுகிறாங்க. இதில் ஜாதிக்கும் மதத்துக்கும் எந்த ஒரு இதுவுமே இல்லை. அதே நேரத்தில் இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவங்க, என்னுடைய அடிப்படை என்ன அப்படின்னா, இறைவன் நாடுனா அதனால் அவர் முதலமைச்சராக ஆனார். இந்த ஜோதிடரோ இந்த ஜாதகமோ அதை கொண்டெல்லாம் கிடையாது. இறைவன் ஒருத்தன் இருக்கான், இறை நம்பிக்கையாளர்களுக்கு தெரியும். அவன் எதை நாடுறானோ அதுதான் இந்த உலகத்தில் நடக்கும். அது அமெரிக்காவில் விதிக்கப்பட்டதாக இருந்தாலும் சரி, இல்லை ஆஸ்திரேலியாவில் விதிக்கப்பட்டதாக இருந்தாலும் சரி, இந்தியாவில் விதிக்கப்பட்டதாக இருந்தாலும் அன்றைக்கு என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத இறைவன் பொறுத்திலிருந்து தான் நிர்ணயிக்கப்படுது. இதுதான் உண்மை. எத்தனை உயிர் போகுது, எத்தனை ஆக்சிடெண்ட் ஆகுது, எத்தனை பேர் சாப்பிட்றாங்க, எத்தனை பேர் பட்டினியாக கிடக்குறாங்க, அனைத்துமே இறைவன் புறத்துலேருந்து தான் நிர்ணயிக்கப்படுது. அதான் உண்மை. முஸ்லீம் ஓட்டு போடாதனாலேயோ, கிறிஸ்தவங்க ஓட்டு போடாதனாலேயோ, இல்லை ஹிந்துக்கள் ஓட்டு போடாதனாலலாம் கிடையாது. அவர் தான் இந்த 5 வருஷத்துக்கு சிஎம். இதுக்கு இடையில கூட மாறலாம். இறைவன் நாடினா இதுக்கு இடையில கூட சிஎம் பதவி கூட மாறலாம், ஆட்சி கலையலாம். எவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம எதையும் நிர்ணயிக்க முடியாது. அனைத்துமே நம்மளை படைத்த இறைவன், அவன் பொறுத்தலாம் தான் நிர்ணயிக்கப்படுது. தான் உண்மை. அப்படிங்கும்போது விளங்கிக்கங்க, நம்ம நாட்டோடைய நிலைமைங்கிறது நம்ம நாட்டு மக்கள்கிட்ட தான் இருக்குது. அரசியல்வாதிங்க என்ன வேணாலும் சொல்லி போட்டு கேட்பாங்க. ஆனால் கேட்டபடி செஞ்சவங்க திமுக அரசு செஞ்சாங்க, இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே அரசு செஞ்சாங்க. இவரும் செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கும். ஏன்னா மக்கள் கொதித்து எழ வேணும். ஏன்னா அப்போ தான் அவர் புதுசாக ஆட்சி அமைச்சிருக்கிறாரு. இனிமேல் தான் பல விஷயங்கள் இன்னும் மாதக்கணக்காகணும், வருஷக்கணக்காகணும். அப்போ தான் அவருக்கு அரசியல் என்ன செய்யணும் அப்படிங்கிறது இனிமேல் தான் பிடிப்படும். அதனால் சீனியர் அளவுக்கு இவரை கொண்டு போக வேணாம். இவர் இப்போ ஜூனியர் தான். இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட உள்ள அந்த அரசியலுடைய அந்த திட்டங்கள் இன்னும் அவர்கிட்ட உள்ள அனுபவங்கள் இவர்கிட்ட இல்லை. ஆனால் இனிமேல் தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரியும். இனிமேல் அடுத்து என்ன செய்யலாங்கிறத அவர் யோசிப்பார். நம்ம உடனே எடுத்த உடனே 3 நாள் 4 நாளில் அவர் என்ன அது பண்ணல இது பண்ணல, ஏற்கனவே டைம் கேட்டிருக்காரு. அதே மாதிரி திமுக அரசும் ஒரு டைம் நாங்கள் தர்றோம். நீங்கள் இப்போ ஏற்கனவே இந்த திமுக அரசில் கொடுத்ததையும் இனிமேல் நீங்கள் வாக்குறுதி கொடுத்ததையும் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி
கோரிக்கை வச்சுருக்குறாங்க. பார்ப்போம். இதையும் நம்ம அவசரப்பட வேணாம். யாரும் இவர் கிறிஸ்டின், முஸ்லீமுக்காக ஒரு சாதகமாக இல்லை, ஹிந்துக்களுக்காக சாதகமாக இல்லை, கிறிஸ்தவர்களுக்காக சாதகமாக பேச வேணாம். இன்னும் கொஞ்சம் மாதங்கள் போகணும். அப்போ தான் நமக்கு அவர் என்ன செய்ய போகிறான்னு தெரியும். அதுக்கப்புறம் மீண்டும் பொறுமையாக இருந்து பார்ப்போம். மக்களே அவசரப்படாதீங்க. கண்டிப்பாக நல்ல திட்டங்கள் கிடைக்கும். மக்களுக்கு நம்பிக்கையோடு இருப்போம். ஓகே மக்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். குட் பை.